டே ஃப்ரெண்ட்ஸ், அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கிரவுண்ட் கார்டனில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ஹார்வெஸ்டிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்கள், காந்தாரி மிளகா பழுத்துச்சு நண்பர்களே. நல்லா பழுத்துச்சு, ரைப் ஆயிடுச்சு. அதை நான் பறிக்கிறேன். இந்த மிளகாயை பற்றி நான் பல வீடியோக்களில் கொடுத்துருக்கேன். நம்ம இதோட தன்மையும் சொல்லியிருக்கேன் நான். அதாவது ரொம்ப ரேர் அண்ட் ரேரஸ்ட்டு மிளகா. உலகத்திலே காரத்தன்மை அதிகம் உள்ளது ஒரு மிளகா இருக்குது. என்ன மிளகா எனக்கு தெரியல. இது ரெண்டாவது பிளேஸை பிடிக்குது. ஃபஸ்ட் பிளேஸை பிடிக்குது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பாருங்கள், பழுத்துருக்குது, இன்னும் இருக்குது உள்ள. ஃபஸ்ட்டேன் பாருங்க. அப்புறம் தக்காளி, ஒரு பழம் தக்காளி பழம் பழுத்துருக்குது. இது தக்காளி கண்டு நண்பர்களே. இந்த பாருங்கள், தக்காளி கண்டு உள்ளே பழுத்துருக்கு பாருங்கள். ஒரு பழம் ஒன்று, அதையும் பறிச்சிட்றேன். அதையும் பறிச்சிட்டேன், தக்காளி பழத்தையும். அந்த பாருங்க. அப்புறம் வெள்ளரி விதை கொஞ்சம் தூவி விட்டேன் நண்பர்களே. வெள்ளரி விதை அதில் கொஞ்சம் ஒரு பிஞ்சு ஒன்று வந்துருக்கு பாருங்கள். ஏற்கனவே பிஞ்சு வந்திருக்குது. நான் பார்க்குறேன். இந்த பாருங்கள், ஒரு பிஞ்சு. இந்த பாருங்களேன், இப்போ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அதை இந்த இருக்கு பாருங்கள், வெள்ளரி பிஞ்சு. ஆமாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே. அப்புறம் இன்னொருத்தன் நான் செப்பரேட் வீடியோ தரலான்னு பார்த்தேன். இருந்தாலும் அதை உங்களுக்கு காட்டிடுறேனே. இப்போ ஒரு ஒட்டு கன்று வாங்கிட்டு நண்பர், ஒட்டு கிராஃப்டர் மேங்கோ. இந்த பாருங்கள், மேங்கோ வந்துடுச்சு. 2 அடி தான் கண்டு, பூவோடு வாங்கிட்டு வந்தேன். இந்த பாருங்கள், காய் ஒரு காய் மட்டும் நின்றுருக்கு. நல்ல பெரிய சீஸாக இருக்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டணே. ஓகே நண்பர்களே. அப்புறம் இந்த பச்சை மிளகாய் இங்கே கொஞ்சம் பறிக்கிறேன். இங்கே பாருங்கள், தக்காளி தான். இங்கே பாருங்கள், தக்காளி பழுத்துருக்கு பாருங்கள். இல்லை, அதையும் பறிச்சிட்டேன் நண்பர்களே. இந்த இது இருக்குது, இந்த தக்காளியும் பறிக்கிறேன். அப்புறம் இந்த பாருங்கள், இந்த பச்சை மிளகா இதுவும் பழுத்துருச்சு நண்பர்களே. சாதாரண நம்ம இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த மிளகா இதுவும் பழுத்துருச்சு. இதையும் பறிக்கிறேன். அது பாருங்க, இங்கேயும் பழுத்துருக்கு பாருங்கள். இதையும் பறிக்கிறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே. பப்பாளி இருந்தால் அங்கே பழுத்துருக்குது. இந்த பாருங்கள், அது இனிமேல் தான் பறிக்கணும். இது மேலே ஏறி நின்று பறிக்கணும். அதை அப்புறம் பறிக்கிறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இந்த பாருங்கள், கையில் இருக்கிறது பூரா இன்றைக்கி பறித்தேன். தக்காளி, பச்சை மிளகா, காந்தாரி மிளகா, இன்னும் ஒரு சில இந்த மிளகாயும் பறிச்சிடறேன் இப்போ. இந்த பாருங்கள், ஓகே நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை நான் வீடியோ கன்க்ளூட் பண்ணிவிட்டு பறிக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே.